என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்காட்லாந்து சரியா? இப்ப நான் ஒரு எழுத்து சொல்றேன், அந்த டவுனோட பேர் எடின்பரோ. என்ன ஊரு? எடின்பரோ. ஸ்காட்லாந்துங்கிற இடத்துல எடின்பரோங்கிற இடத்துல எடின்பரோங்கிற இடத்துல அலெக்ஸ் ஒரு தம்பி என்ன செஞ்சுட்டு வந்தான்? அலெக்ஸ் அந்த தம்பி பேர் என்ன பேரு? அலெக்ஸ். அலெக்ஸ் எந்த ஊர்ல வாழ்ந்து வந்தா? எடின்பரோ. அது எந்த நாட்டுல இருக்கு? ஸ்காட்லாந்து. ஓகேவா? இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா எங்க போனாலும் அவங்க அப்பா பின்னாடியே என்ன செய்வான்? கையை பிடிச்சிட்டு போவான். ரொம்ப செல்லமா அவங்க அப்பா இல்லாம என்ன செய்ய மாட்டான், எங்கனாலும் வெளிய போக மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணான்னா அலெக்ஸ் 10 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது? அப்ப எத்தனாவது படிச்சிருக்காங்க? வெரி குட். எத்தனாவது? 5ஆவது படிக்கும் போது அவங்க அப்பா திடீர்னு என்ன செஞ்சாங்க? முடியல இசப்பா அடுத்தால என்ன செய்யல, அவனுக்கு அவங்க அப்பா இருந்தது தாங்கவே முடியல. வீட்டுல இருக்கான். அடுத்து அவனுக்கு கீழே 2 தம்பியும் தங்கச்சி இருந்தாங்க. ஒண்ணு வேற வழி இல்லை. சரியா? வழி இல்லைன்னு உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டுல தனிமையா உடந்தான். அவங்க அப்பாட்ட என்ன செஞ்சா? தனிமையா உடர்ந்த உடனே வீட்டுக்குள்ள அவங்க தங்கச்சி தம்பி தான் எடுத்துறாங்க. அவனுக்கு என்ன வேலை? ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க தம்பி தங்கச்சி தான் என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரையுமே கண்டா பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா இறந்தது அவங்க அழகு எனக்கு ஒரு வெறுப்பாயிட்டு. அந்த அன்பு காட்ட யாருமே இல்ல. அவங்க அம்மா கூட சேர்ந்து அதை செய்ய இதை செய்து அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணணும்னா ஒத்தி எழுதுன்னு அவங்க 2 தம்பி மாதிரி வளர்க்கறது இப்படியா இருந்தான். வர வர அவனுக்கு ஒரே கோபம். யாரை கண்டாலும் அடிக்கிறது, பிடிக்கிறது, வளைக்கிறது, சட்டி பிடிச்சி இழுக்கிறது. எல்லாருக்கும் பிடிக்குமா? அவனை பிடிக்காது தானே? அலெக்ஸ கண்டாலே ஸ்கூல்ல யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. எதனால அடிச்சான்? அவனுக்கு என்ன வருது? அவனுக்கு கோபம் அதிகமா வருது. ஏன்னா அவன் தனிமையா உணர்ந்துட்டு அவங்க அப்பா இறந்ததுனால அவனுக்கு வந்து என்னது, யாருக்கும் அப்பா இருக்காங்க, நமக்கு அப்பா இல்ல. என்ன கேட்டாலும் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காங்க, நமக்கு யாருமே இல்லையே. கோபம் பயங்கரமா வருது. இதான் ரொம்ப 12 வயசு. 12 வயசுல இப்ப எத்தனை படிச்சிருப்பான்? 7ஆவது வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்து பேர் கோவப்பட ஒருத்தர் அடிச்சதுல என்ன பண்ணிட்டான்? ஒரு பையனை அடிச்சு என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான் அந்த பையன்? ஏகா பிடிக்குமா? போய் ஸ்கூல்ல எங்கேயுமே இல்லாம லாஸ்ட் அவனை எங்க விடுவாங்களா? ஜெயில சிறை பள்ளின்னு சொல்லி சிறுவர்கள் ஜெயில போட்டாச்சு. அங்க பள்ளிக்கூடத்துல முடிஞ்சு 12ஆம் முடிச்சோன்னு என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள வெளியே விட்டுருவாங்க. வெளியே வந்தோடனே வீட்டுக்கு போக அவனுக்கு என்ன செய்யல, விரும்பல. எல்லாரும் யாரை கண்டாலும் அவனுக்கு பிடிக்கல. உடனே வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம தனிமையா எங்கேயாவது போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன செய்யலாம், நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், நமக்கு யாராவது ஆலோசனை கொடுப்பாங்களா? ஒருத்தருமே இல்லையே. நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுமை. யாரை கண்டாலும் வெறுத்து இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கடற்கரை பக்கம் போறோம். சரி நம்ம இந்த கப்பல் தளத்திலேயே நம்ம வேலை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த கப்பல் தளத்துல போய் என்ன செய்யறான், வேலை கேட்கறான். இன்னும் வேலை கேட்டாங்க. கப்பல் தளம் போய் என்ன செய்வாங்க, கப்பல்ல கடல்ல போகணும் தானே, கடல்ல போனோம் போயிட்டே இருக்காங்க. அங்க வேலை கொடுக்குறாங்க. அங்க வேலை செய்யற இடத்துலயும் என்னதான் ஒரே சண்டை. என்ன நடக்குது? அலெக்ஸ் இருக்காங்களா? யாரு? அலெக்ஸ் கப்பல் ஏறி ஆகாய என்ன செய்யறான் இருக்கான். ஆனாலும் யாருமே பிடிக்கல. எங்கேயாவது போயிடணும்னு அவனுக்கு ஒரு என்னது என்ன, நமக்கு ஏதாவது வழிகாட்டுவாங்களா, யாராவது நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்களா? ஒருத்தரும் கிடையாது. யாரை நம்மளை கண்டாலும் என்ன செய்யறாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க. அதோட இந்த உலகத்துக்கு யாருமே மனுஷனுக்கு முடிஞ்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப எதிர்த்து செஞ்சுட்டு இருக்கான். வேலை செய்யறவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். சண்டை போட்டுட்டே இருந்ததுனால இந்த அலெக்ஸுக்கு யாரும் பிடிக்கல அப்படின்னு சொல்றேன். என்ன யாருமே நீங்க பிடிக்கல, நாங்க ஒரு தீவு தெரியுதுல்ல, அந்த தீவுல என்ன விட்டுட்டு நீங்க போங்க அப்படிங்கிறான். எல்லாருக்கும் ஒரு உள்ளத்துல சந்தோஷம். எப்பாடா நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தான், உறுதி பண்ணிட்டு இருந்தான். சண்டை போட்டு நாள் பெரிய எரிச்சலா இருந்துச்சு. நல்ல கூட ஒரு பெட்டி எடுத்தாங்க. அவங்க அவங்கள ட்ரெஸ் என்னெல்லாம் உண்டு, அவங்க இதெல்லாம் ஒரு பெட்டியில கட்டி என்ன செஞ்சுட்டாங்க. ஒரு படகு வந்துச்சு. ஏற்றி அவங்க அந்த தீவுல என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டியோட அந்த படகு போகுதுட்டு, அந்த கப்பல் போகுதுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். கப்பல் மறைஞ்சு போனவங்க நிறைய என்ன செய்யறான், அந்த தீவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். தனி காடு. என்னதுக்கு மனுஷன் மூஞ்சே தெரியல, மனுஷனுக்கு யாருமே இல்ல. சரி உட்கார்ந்து போகணும் சொல்லிட்டு அவங்க ஒரு புகை என்ன செய்யறான், தன்னுடைய படுக்கைக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி என்ன செய்யறான், அதுல வாழ்ந்துட்டு இருக்கான். யாரா வருவாங்களா வருவாங்களா வருவாங்களான்னு பாக்குறான். வரவே இல்லை. 2 நாளாகுது, 1 வாரம் ஆகுது, பல வாரங்கள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது. யாருமே
மனுஷங்க மூஞ்சே தெரியல. தீவுல யாராவது வாழ்வாங்களா? மிருகங்கள் மட்டும்தான் வாழும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யறான்னா, பசிக்கப்ப என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பான் அந்த தீவுல அந்த பல கலங்குகள்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இது போர் அடிச்சு நம்ம என்ன செய்வோம், அந்த தம்பி சொன்ன மாதிரி என்ன செய்வோம், மீன் பிடிப்போம். என்ன செய்வோம், மீனை பிடிப்போம்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த பெட்டியை திறந்து தூண்டில எடுக்க போறான். என்ன செய்யறான், தூண்டில எடுக்க போகும்போது உள்ள என்ன இருக்குன்னா ஒரு கருப்பு புத்தகம் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குது, கருப்பு புத்தகம் இருக்குது. உடனே அந்த கருப்பு புத்தகத்தை எடுத்து திறக்கிறான். திறந்த உடனே அதுல என்ன எழுதிருக்கு, இது யார் புத்தகம், யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த புக்கத்தை அப்படி என்ன செய்யறான் பாக்குறான். அதுல என்ன எழுதிருக்குது, பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் எழுதியிருக்குற, இது என்னவா இருக்கும் சொல்லி என்ன செய்யறான், பைபிள் என்ன செய்யறான், திறக்கிறான். திறந்த உடனே அதுல என்ன செஞ்சுட்டு இருக்குது, அவனுக்கு எந்த மாதிரியே வசனம் இருக்கு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 107 சங்கீதம். சரி, அதை இருக்கு, நீ கண்டுபிடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வருது. அப்படியே வராங்க, ஒவ்வொன்னா எடுத்து என்ன செய்யறாங்க, வாசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அப்படியே இருக்கு. வனாந்தரத்துல அரைஞ்சு திரிஞ்சாங்க. அவங்களுக்கு என்னன்னு இல்ல, பசியா இருக்காங்க, தாகமா. ஆமா, நம்மளும் பசியா இருக்கும், தாகமா இருக்கும். ஏன் வார்த்தை அப்படியே இந்த வேதம் சொல்லுது சொல்லிட்டு, இப்போ இது யாரு, கர்த்தர் கர்த்தர் எங்க இருப்பாரு, இவரை பாக்கணுமே வசனத்தை வாசிக்க என்ன செஞ்சுட்டாங்க, அதனாலே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எதை வாசிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்காங்க. என்ன வாசிக்கிறாங்களா? இப்ப உங்களுக்கு சாப்பாடே என்னதான், யாரையுமே என்னமா அலெக்ஸ் இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கான், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது, புத்தகம். அது என்ன கலர்ல இருந்தது, அட்டை கருப்பு புத்தகம் உள்ள. அப்படிதானா, திறந்து வாசிக்கான், சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிறான். அடுத்து கர்த்தர் வந்தோடனே திருப்பும், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தன்னை அறியாமலே உள்ளத்துல இருந்து கூப்பிடுறான். கூட அந்த சத்தம் பின்னாடி என்ன செய்யுது, அவனே எதிரொலிக்குது. அவ்வளவு சத்தமா அந்த காட்டுல என்ன செய்யறான், சத்தம் போட்டு கூப்பிடுறான். உடனே இவனுக்கு எதுவுமே புரியல. ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த கோபலாம் நீங்கி காட்டுக்குள்ள அப்படியே பயத்தோட இருந்தாங்களா, பயம்லாம் நீங்கி போச்சு. ஏன்னா அந்த வேதத்தை வாசிக்க இவன் எப்படி இருக்கிறானோ அதை ஃபுல்லா அப்படியே இருக்கு. வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாங்க, அப்படியே இருக்கு. தாகத்தோடு பசியோட அலைந்து திரிந்தார்கள், அப்படியே இருக்கு. ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு இக்கட்டு பிள்ளைக்கு ரசிப்பேன். ஆஹா, இக்கட்டுக்கு நம்ம ஆபத்துக்களுக்கு ரசிப்பாரா? அப்போ அந்த கர்த்தர் யாருன்னு உள்ள பார்த்தா அவங்க கூட எல்லா அவசரமும் பேசுற மாதிரியே இருக்கு. புது மனுஷனா மாறிட்டான். சரி, நம்ம எப்படியாவது நம்ம நினைச்சிட்டுருவோம், இந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இடத்துக்கு போயிடுவோம். உனக்கு அவ்வளவு சந்தோஷம். நமக்கு இந்த பைபிள் தான் நமக்கு என்ன கொடுத்துச்சு, ஆலோசனை கொடுத்துச்சு. நான் எப்படி எரிச்சல்ல இருந்தேன், எல்லாத்துட்டையும் கோபப்பட்டு நடந்தேன். இந்த காட்டுக்குள்ளேயும் பயத்தோட கோபம் மறைஞ்சு அடுத்த என்ன வந்துட்டு அவங்க காட்டுக்குள்ள ஒத்தியில இருந்ததுனால கோபம் கிடையாது, ஆனா பயம் இருந்துச்சு. எப்போ மிருகங்கள் வந்துடும் நம்மள சாப்பிட்டு பயந்து வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல வழியா என்ன செஞ்சுச்சு, இந்த புத்தகம் காட்டுச்சு. இந்த புத்தகத்தையும் ஊருக்குள்ள போய் எல்லாத்துக்கும் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறக்கார ஒரு பெரிய கம்பெடுத்தான். அவன் சட்டை அடிச்சுதான் கலத்தி அதுல மாட்டினான். தூரத்துல இருந்து ஒரு படகு வந்துச்சு, அதை அடிச்சுட்டு அசைச்சு கூப்பிட்டான். வந்து அந்த படகு அவனை அழைச்சி என்ன செஞ்சுச்சு, ஊருக்குள்ள கூப்பிட்டு போச்சு. நிறைய பாக்கலாம், எங்க அம்மா எங்க இருக்காங்க, எங்க தம்பி எங்க இருக்காங்க, தங்கச்சி எங்க இருக்காங்க, சந்தோஷமா பாரு. ஏன் இது அலெக்ஸா, நீயாடா, எப்படி மாறிட்ட, ஒரே சந்தோஷம். நீயாடா அலெக்ஸ், இவ்வளவு அன்பா பேசுறீங்கடா, அது எப்படிடா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க. நீங்களும் இந்த புத்தகத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. உங்களுக்கு என்ன கொடுக்காது, ஆலோசனை கொடுக்கும். என்ன கொடுக்கும், ஆலோசனை கொடுக்கும். நீங்களும் கூட சில நேரம் என்ன செய்யலாம், அவங்க அம்மா அப்பா திட்டலாம், இது எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் வெறுக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா தாத்தா பாட்டி ஒண்ணு நான் மாட்டேன் சேட்டக்காரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கண்ணிலே காணொல படைக்க திட்டிக்கிட்டே இருக்காங்களே. என்னதான் வேலை செஞ்சு கொடுத்தாலும் திருப்பி நம்மள என்ன செய்யறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்களே நினைக்கலாம். நீங்க இதை எடுத்து வாசிக்க, நீங்க எப்படி உங்க அம்மா அப்பாட்ட நடக்கணும், உங்க டீச்சர்ஸ் எப்படி நடக்கணும், பெரியவங்க எப்படி நடக்கணும், உங்க நண்பர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி எது ஆலோசனை கொடுக்கும், இதுல உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் ஜீவன். இதை வாசிப்பீங்களா, இது வாசிப்பீங்களா, வாசிப்பேன் சொல்லணும். இந்த வேதத்தை வாசிப்பீங்களா, இதுல இருந்து யாருக்கெல்லாம் இல்லையோ என்ன செய்யுங்க, வாங்கிக்கோங்க. இல்லன்னு என்ன செய்யுங்க, உங்க எல்லா வீட்லயும் இருக்கும், அதை பயன்படுத்த மாட்டேங்க. நீங்க இதை பயன்படுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நீங்க நல்லவங்களா மாறி என்ன செஞ்சுக்கலாம்.